ஃப்ளைட்ல இன்டர்நேஷனல் டிராவல் வித் கிட்ஸ் பண்றீங்க அப்படின்னா, கிட்ஸ் மீல் செலக்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுட்டு செலக்ட் பண்ணுங்க. நீங்க வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா, கிட்ஸ் மீல்ல வெஜிடேரியன் வருங்கிறது கேரண்டி கிடையாதுங்க. நெறைய நேரங்கள்ல இந்தியாக்குள்ள வேணா நமக்கு வெஜிடேரியன் ஃபுட் மாதிரி குடுத்துருவாங்களே தவிர, ஒன்ஸ் அந்த பார்டர கிராஸ் பண்ணி நம்ம வேற கண்ட்ரிக்கு போனதுக்கப்புறம், அங்க வந்து இந்த வெஜிடேரியன் ஃபுட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி இங்க யுஎஸ்க்கு வரும்போது நெறைய நேரங்கள்ல சர்வ் பண்ற ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் பாஸ்தா மாதிரி ஏதாவது குடுப்பாங்க. அப்படி இல்லன்னா மெயினா இருக்கிறது மேஷ்ட் பொட்டேட்டோ, சிக்கன் நகெட்ஸ் அண்ட் பீஃப் ஆர் போர்க் வச்சு பண்ண சாசேஜ். இதுதான் அங்க நெறைய நேரங்கள்ல இருக்கும். நீங்க ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அத நான் சாப்பிட மாட்டேன்னு நீங்க சொல்லி ஃப்ளைட்ல வேற ஃபுட் கேட்டாலுமே, நீங்க செலக்ட் பண்ண ஃபுட் தான் எங்களால இப்ப குடுக்க முடியும். எக்ஸ்ட்ராவா ஃபுட் பாக்கி இருந்ததுன்னா குடுக்குறோம் அப்படின்னு சொல்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. இல்ல எங்களால மாத்தி குடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. ரீசென்ட்டா என்னோட டிராவல்ல இந்த பிரச்சனைய நான் ஒரு ஃபேமிலிக்கு நோட் பண்ணேன். இந்த வாட்டி மட்டும் இல்ல, ஒரு தடவையுமே இது மாதிரி நான் யாராவது வந்து ஃபேஸ் பண்றத பார்த்ததுனால தான் மெயினா இந்த வீடியோ நான் வந்து பண்றேன். உங்களுக்கு நீங்க வந்து கிட்ஸோட டிராவல் பண்றீங்கன்னா, எய்தர் பேக்கப் ஃபுட் ஆப்ஷன் கையில வச்சுக்கோங்க. பிஸ்கட்ஸோ இல்ல ஸ்நாக்ஸோ. ஏன்னா நம்மளால இத ரொம்ப நாழி 30 ஹவர்ஸ்லாம் டிராவல் பண்ணும்போது நெறைய ஃபுட் நம்மளால கையில எடுத்துக்க முடியாது. ஸோ குழந்தைங்க வந்து கொஞ்சம் சாப்பிடுற மாதிரி ஃபுட் வச்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா, நீங்க இந்தியன் வெஜிடேரியன் ஃபுட் அவங்க பிரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரியான வெஜிடேரியன் ஃபுட் கூட நீங்க பிரிஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா நீங்க கிட்ஸ் மீல்னு ஆர்டர் பண்ணீங்கன்னா, அதுல இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வரதான் செய்யும். கிட்ஸ் மீல்ல எஸ் சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு புடிச்ச மாதிரி சாக்லேட், ஃப்ரூட் ஜூஸ் அதெல்லாம் ஒரு சில ஏர்லைன்ஸ்ல கிடைக்கும். பட் அது கேரண்டி கிடையாது. அண்ட் நீங்க வந்து ஒன்ஸ் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஃபுட்ட தான் உங்களுக்கு குடுப்பாங்களே தவிர, அவங்க வந்து மாத்தி குடுக்கறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பிளஸ் எல்லாருக்கும் சர்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தருவாங்க. நம்ம கிட்ஸ் மீல் ஆர்டர் பண்றதோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ்க்கு வந்து அவங்க நெறைய ஏர்லைன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டே சர்வ் பண்ணுவாங்கன்னு நம்பி தான் நம்ம ஆர்டர் பண்றோம். பட் என்ன பிரச்சனை ஆகும்னா, அவங்க சர்வ் பண்ணுவாங்க தான். நான் இல்லன்னு சொல்லல. பட் அதுல இருக்கிற ஒரே பிரச்சனை வந்து, உங்களுக்கு இந்த மாதிரியான நீங்க சாப்பிடக்கூடிய ஃபுட்டே வந்து கிடைக்குமா? அப்படிங்கிறது வந்து சந்தேகம். எஸ்பெஷலி அவங்க வந்து இந்த மேஷ்ட் பொட்டேட்டோஸ் அண்ட் சாசேஜ்லாம் சாப்பிடாதவங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு அப்ப இந்த மாதிரியான கிட்ஸ் மீல் ஆர்டர் பண்ணாம இருக்கிறது தான் பெட்டர். ஸோ நம்மளோட அடல்ட் மீலே கூட நீங்க என்ன ஆர்டர் பண்றீங்களோ, அத அவங்க அந்த சப்பாத்தி, ரைஸ் அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, நீங்க அது கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ஒன்ஸ் கிட் மீல்னு போட்டுட்டீங்கன்னா, அவங்க அந்த கிட்ஸ் மீல தான் உங்க பசங்களுக்கு குடுப்பாங்க. அப்படி இல்ல, அது எனக்கு புடிக்கல அப்படின்னா, நீங்க எய்தர் உங்களோட மீல ஷேர் பண்ற மாரி இருக்கும். அண்ட் வெரி ரேர் அவங்க கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா மீல அவங்க ஷேர் பண்றது. ஸோ அதனால இத மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆர்டர் பண்ணுங்க. இந்த வாட்டி நான் டிராவல் பண்ணும்போது கூட 2, 3 பேரண்ட்ஸ் பாவம் ஸ்ட்ரகிள் பண்ணத பார்த்ததுனால தான் நான் மெயினா இந்த வீடியோவே பண்றேன். ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ. பாய்.